தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டார். பாஜக மீது வாக்கு திருட்டு குற்றச்சாட்டை முன்வைத்த ராகுல் காந்தி வாக்காளர் உரிமை என்ற பெயரில் கடந்த 17ஆம் தேதி முதல் பீகாரில் பேரணி நடத்தி வருகிறார். இந்நிலையில் தர்பங்காவில் நடைபெற்ற பேரணியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்றார். ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்றார். மக்கள் சக்திக்கு முன்பு சர்வாதிகாரம் மண்டியிட்டுத்தான் ஆக வேண்டும் என்பதை பீகார் மக்கள் நிரூபிக்க வேண்டும் என தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். சொந்த மண்ணில் 65 லட்சம் வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கியது பயங்கரவாதம் என்றும், பீகாரில் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக கூட்டணி வெல்லாது என்றும் அவர் கூறினார். குஜராத்தில் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி, குஜராத் மாடல் பொருளாதார மாடல் அல்ல, வாக்கு திருட்டு மாடல் என விமர்சித்தார். अमित शाह ने कहा कि बीजेपी 40-50 साल, अब राजनीति में कल क्या होगा किसी को नहीं मालूम, मगर अमित शाह को 40 साल की राजनीति मालूम कैसे முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பீகார் பயணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். பாட்னாவில் போய் அவர் ஒரு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. அங்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறுவது உறுதி. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்த 50% வரி உயர்வு அமலுக்கு வந்தது. கடந்த 7ஆம் தேதி முதல் இந்திய பொருட்கள் மீதான 25% வரி அமலுக்கு வந்தது. அதனைத் தொடர்ந்து ரஷ்யாவிடம் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியாவிற்கு அபராதமாக கூடுதலாக 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என ட்ரம்ப் அறிவித்திருந்தார். அவர் அறிவித்தவாறு இந்திய நேரப்படி புதன்கிழமை காலை 9:30 மணி முதல் இந்திய பொருட்கள் மீதான 50% இறக்குமதி வரி அமலுக்கு வந்தது. ட்ரம்பின் நடவடிக்கையால் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் 50% சிறு குறு நிறுவனங்கள் மூடப்படும் சூழல் உருவாகியுள்ளதாக வெளிநாட்டு வர்த்தக ஆலோசகர் லோகநாதன் தெரிவித்துள்ளார். மெயினான இப்போதைக்கு தலையாய பிரச்சனை என்னன்னா, இந்த லேபர் ஃபோர்ஸை நம்ம ரீட்டைன் பண்றது. அடுத்த மூவ்க்கு நம்ம ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சப்போர்ட் வரணும். நம்ம சம்திங் வி ஹேவ் டு டூ. யூரோப்பியன் மார்க்கெட்டில் வேற ஏதாவது புதுசாக மார்க்கெட்டுக்குள் நுழைய முடியுமான்னு பார்க்கலாம். ட்ரம்பின் 50% வரி விதிப்பு நடைமுறையால் 30% அளவிற்கு ஏற்றுமதி பாதிக்கப்படும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க தலைவர் சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். குறிப்பாக 12,000 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் அமெரிக்காவுக்கு நடக்கிறது. இதில் ஒரு 30% பாதிப்பு இருக்கும். மீதி உள்ள பையர்கள் கண்டிப்பாக மதிப்பு கூட்டிய ஆடைகளாக இருப்பதால், நிறைய ஆடைகள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் இருப்பதால் அந்த ஆடைகளை அவர்கள் வாங்கியே தீர வேண்டும். அமெரிக்க அரசின் வரி விதிப்பு தாக்குதலை கண்டித்து தொழில் நகரங்களில் வரும் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என இடதுசாரி கட்சிகள் அறிவித்துள்ளன. அமெரிக்காவில் இந்திய பொருட்களுக்கான 50% இறக்குமதி வரி விதிப்பு அமலுக்கு வந்துள்ளது. இதனால் இந்தியாவில் உற்பத்தியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க அரசை கண்டித்து வரும் 5ஆம் தேதி சென்னை, கோயம்புத்தூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஐ, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் விடுதலை கட்சிகள் கூட்டாக அறிவித்துள்ளன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் வேத மந்திரங்கள் முழங்க தீர்த்தவாரி நடைபெற்றது. அதிகாலை 5 மணி முதல் தங்க கவசத்தில் எழுந்தருளிய மூலவரை பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை ஒட்டி மூலவருக்கு தங்க கவசம் சார்த்தப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விதவிதமான விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. சென்னை மணலி புதுநகரில் இந்து முன்னணி சார்பில் 7500 புத்தகத்தில் செய்யப்பட்ட வித்யா கணபதி விநாயகர் சிலை பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. மணலி சீனிவாச பெருமாள் கோவில் தெருவில் சுமார் 5 லட்சம் ரூபாய் செலவில் 3500 பித்தளை தட்டுக்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை வைக்கப்பட்டது. பெரம்பூர் திருவிக்கா நகரில் சர்க்கரை, பச்சரிசி, வெல்லம், துவரம்பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களால் 15 அடி உயர விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது.
சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கட்டிட கழிவுகள் கொட்டி விநாயகர் சிலைகளை கரைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் இது கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு எதிரானது என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் விநாயகர் சிலைகளை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கரைக்க காவல்துறையினர் ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கட்டிட கழிவுகள் கொட்டப்பட்டு சிலைகளை கரைக்க காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது கடலோர ஒழுங்குமுறை மண்டல விதிகளுக்கு எதிரானது என்றும் இதனால் கடற்கரையில் ஆமைகள் முட்டையிடுவதில் பாதிப்பு ஏற்படும் என்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெறுவதற்கான பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. தமிழகத்தில் சென்னை மெரினா, திருவான்மியூர் உள்ளிட்ட 6 கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதன்படி சென்னையில் திருவான்மியூர், உத்தண்டி, பாலவாக்கம், தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டினம், விழுப்புரத்தில் கீழ்புதுப்பட்டு, கடலூரில் சாமியார்பேட்டை ஆகிய 6 கடற்கரைகளில் பணிகளை மேற்கொள்ள 24 கோடி ரூபாய் ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் மீதான வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. மதுரையில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்கள் தன்னை தூக்கி வீசியதாக பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் குன்னம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து தாவேகா தலைவர் விஜய் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் சம்பவம் மதுரையில் நடைபெற்றதால் குன்னம் போலீசார் இவ்வழக்கை மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றம் செய்தனர். தாவேகா மாநாட்டில் விஜயின் பாதுகாவலர்களால் தூக்கி வீசப்பட்டது உண்மையில் தான் என்று விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணெய்நல்லூரைச் சேர்ந்த இளைஞர் அஜய் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் விஜயின் பெயரை கெடுக்கவே பெரம்பலூரைச் சேர்ந்த சரத்குமார் பொய் பேசுவதாகவும் குற்றம் சாட்டினார். கேமரா ஓரமாக நின்று இருப்பேன். கேமரா தளபதி வந்தவுடனே நான் மேலே ஏறி ஓடுவோடனே பவுன்சர் என்னை தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதை ஒதுக்கிட்ட உடனே இது வந்து தேவையில்லாத இதெல்லாம் இட்டு போகிறாங்க. தளபதி மேலாம் கேஸ் கொடுக்குறாங்க. இதுமாரி எல்லாம் நடக்கக்கூடாது. யாருக்கு வேணால் நீங்கள் எங்கே வேணால் இட்டு போங்க, நான் கன்ஃபார்ம் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். நான் உண்மையாக சொல்கிறேன். ஆனால் அவங்கள 2 பேரும் விடவே கூடாது, தூக்கி ஜெயிலில் வைக்கணும் அவங்கள. அனில் ஜங்கிள் என்றுதானே கத்த வேண்டும் என தாவேக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிண்டல் அடித்துள்ளார். மதுரை ஆனையூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 2016 சட்டமன்ற தேர்தலிலேயே ஜெயலலிதா தன்னை கூட்டணிக்கு அழைத்ததாக கூறினார். அனில் ஏன் அங்கிள் கத்துது? அது ஜங்கிள் தானே கத்தணும். அது ஜங்கிள் தான் கத்தணும். அதே அங்கிள் கத்துது. போன மாநாட்டுல சிஎம் சாரா இருந்தவர், இந்த மாநாட்டுல எப்படி அங்கிள்? மதுரையில் தாவேகா மாநாட்டிற்கு சென்று காணாமல் போன வேலூரைச் சேர்ந்த இளைஞரின் உடல் அரவக்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்டது. வேலூர் அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த மதன் என்பவர் தனது நண்பர்களுடன் காரில் தாவேகா மாநாட்டிற்கு சென்றிருந்தார். திருச்சி அருகே உணவகத்தில் சாப்பிடச் சென்றபோது அவர் காணாமல் போனது தெரிய வந்தது. எங்கும் தேடியும் கிடைக்காத நிலையில் மதனின் நண்பர்கள் வேலூர் திரும்பினர். இந்த நிலையில் காணாமல் போன மதனின் உடல் அரவக்குறிச்சியில் கண்டெடுக்கப்பட்டது. அரவக்குறிச்சியில் நடந்த சாலை விபத்தில் அவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கனமழை நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 40ஐ கடந்துள்ளது. மேகவெடிப்பு காரணமாக கொட்டி தீர்த்த கனமழையால் கத்ரா பகுதியில் உள்ள வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு செல்லும் வழியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. இந்த நிலச்சரிவில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை 30ஐ கடந்தது. மேலும் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஜம்மு காஷ்மீரில் தொடர் கனமழையால் இணையதள சேவை முடங்கியது. ரியாசி, தோடா உள்ளிட்ட மாவட்டங்களில் வரலாறு காணாத வகையில் பெய்த மழையால் குடியிருப்புகள், வணிக வளாகங்களை வெள்ளம் சூழ்ந்தது. அக்னூர் பகுதியில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த எல்லை பாதுகாப்பு படை வீரரை உள்ளூர் இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர். வெள்ளம் பாதித்த இடங்களை ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரில் பார்வையிட்டார். பஞ்சாப் பதான்கோட்டில் தொடர் மழையால் ரவி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட நிலையில் மதோபூர் அணையின் மதகு உடைந்து காட்டாற்று வெள்ளம் போல நீர் வெளியேறுகிறது. பதின்டா, குர்தஸ்பூர், திப்ரி, அலிவால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது.
பஞ்சாபின் மதோபூரில் சிதிலமடைந்த கட்டடத்தில் சிக்கி தவித்த 25 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உள்ளிட்டோர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்டனர். தொடர் கனமழை காரணமாக மதோபூர், பதுண்டா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் நீரில் தத்தளிக்கின்றன. இதில் மதோபூரில் கடும் வெள்ளத்தின் நடுவே பாழடைந்த கட்டடத்தில் சிக்கிய 25 சிஆர்பிஎஃப் வீரர்கள் உட்பட 28 பேர் ஹெலிகாப்டர் மூலமாக மீட்கப்பட்ட நிலையில் சிறிது நேரத்தில் கட்டடம் இடிந்து விழுந்தது. ஐடி ஊழியரை கடத்தி தாக்கிய வழக்கில் நடிகை லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய கேரள உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. எர்ணாகுளத்தில் உள்ள மதுபான விடுதி அருகே நடந்த தகராறில் ஐடி ஊழியரை லட்சுமி மேனன் மற்றும் அவரது நண்பர்கள் தாக்கியதாக புகார் எழுந்தது. இதைத் தொடர்ந்து லட்சுமி மேனன் தலைமறைவான நிலையில் முன்ஜாமீன் கோரி கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பெச்சு குரியன் தாமஸ் லட்சுமி மேனனை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை கைது செய்ய தடை விதித்து விசாரணையை ஒத்திவைத்தார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் காதல் திருமணம் நடைபெற்றது. வரம்பியத்தைச் சேர்ந்த அமிர்தாவும் புதுக்கோட்டையைச் சேர்ந்த சஞ்சய்குமாரும் கடந்த 7 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்றாலும் இரு வீட்டார் சம்மதத்துடன் 2 மாதங்களுக்கு முன்பு நிச்சயதார்த்தம் நடைபெற்றது. மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை எப்படி திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி சஞ்சய்குமாரை அவரது சித்தப்பா கடத்தி வைத்து தாக்கியதாக தெரிகிறது. புகாரின் பேரில் சஞ்சய்குமாரை காவல்துறையினர் மீட்டனர். திருத்துறைப்பூண்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் இருவருக்கும் திருமணம் நடைபெற்றது. ஆந்திராவில் தீபம் ஏற்றும் போது எதிர்பாராத விதமாக விநாயகர் சதுர்த்திக்காக அமைக்கப்பட்ட பந்தல் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அன்னமய்யா மாவட்டம் பிலேரு நகரில் பந்தல் அமைக்கப்பட்டு விநாயகர் சிலை நிறுவப்பட்டது. பூஜையின் ஒரு பகுதியாக தீபம் ஏற்றிய போது பந்தல் தீப்பற்றி எரிந்தது. பக்தர்கள் சிதறி ஓடிய நிலையில் பந்தல் சில வினாடிகளில் முற்றிலும் எரிந்து சாம்பலானது. தருமபுரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமான மழை பெய்து விபத்தை தணித்தது. மாலையில் கருமேகங்கள் சூழ்ந்து தருமபுரி நகர், நல்லம்பள்ளி, அதியமான் கோட்டை, ஒட்டப்பட்டி, இலக்கியம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. கடந்த 2 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் திடீர் மழையின் குளுமையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் வரும் செப்டம்பர் 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியாவில் நடத்துவதற்காக விண்ணப்பம் செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை நடத்த விரும்பும் நாடுகள் ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், இந்த போட்டியில் இந்தியாவும் பங்கேற்க பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்தியாவிற்கு வாய்ப்பு கிடைத்தால் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போட்டிகளை நடத்துவதற்கு மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. அமெரிக்காவின் மினிசோட்டா மாகாணத்தில் பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மினியபோலிஸ் நகரில் உள்ள கத்தோலிக்க பள்ளியில் நேற்று காலை வகுப்புகள் தொடங்கும் நேரத்தில் அங்குள்ள தேவாலயத்தில் மாணவர்கள் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த நபர் ஒருவர் ஜன்னல் வழியாக கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டார். இதில் 2 மாணவர்கள் கொல்லப்பட்டனர். 17 பேர் காயமடைந்தனர். இதற்கிடையே துப்பாக்கிச்சூடு நடத்திய நபர் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். அமெரிக்காவில் ஒருவருக்கு மனித தசையை தின்னும் ஒட்டுண்ணி பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்க நாடான எல் சல்வடோர் சென்றுவிட்டு நாடு திரும்பிய அவருக்கு இந்த தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மனிதர்களுக்கு இந்த ஒட்டுண்ணி தாக்கத்திற்கு பின் உடனடியாக சிகிச்சை அளிக்காவிட்டால் உயிருக்கே ஆபத்து ஏற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவையில் பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் சென்னை பசுமை வழிச்சாலை வீட்டிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு மர்ம நபர் அனுப்பிய மின்னஞ்சலில் உப்பிலிபாளையம் பகுதியில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகம் மற்றும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் வீட்டில் வெடிகுண்டு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிரமாக சோதனை செய்ததில் மிரட்டல் போலி என தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் பண்பொடியில் பேரூராட்சி கட்டட கட்டுமான பணியின் போது மண் சரிந்து விழுந்ததில் 3 தொழிலாளர்கள் படுகாயமடைந்தனர். கட்டடத்திற்காக குடி தோண்டிய பக்கவாட்டு மண் சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. மண் மூடியதை கண்ட அருகில் இருந்தவர்கள் துரிதமாக செயல்பட்டு 3 மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர்.
திருவாரூரில் ஓய்வு பெற்ற தபால்காரரான முதியவர் டிஜிட்டல் அரசு மோசடியில் சிக்கி 13,50,000 ரூபாயை இழந்துள்ளார். பன்னீர்செல்வம் நகர் பகுதியைச் சேர்ந்த 80 வயதான குஞ்சிதபாதம் என்பவருக்கு வாட்ஸ்அப் மூலம் வந்த வீடியோ அழைப்பில் மர்ம நபர்கள் சிலர் பேசியுள்ளனர். அவருக்கு சட்டவிரோதமான கடத்தல் பொருள் பார்சல் வந்திருப்பதால் டிஜிட்டல் அரசு செய்திருப்பதாகவும் அழைப்பை துண்டித்தால் கைது செய்ய நேரிடும் என்றும் கூறி மிரட்டியுள்ளனர். அபராத தொகை என கூறி அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 13,50,000 ரூபாயை பறித்ததாக புகார் செய்யப்பட்டுள்ளது. விருதாச்சலத்தில் இறுதி ஊர்வலத்தில் வெடித்த பட்டாசுகளின் தீப்பொறிகள் டீக்கடையின் ஓலைக்கூரை மீது விழுந்து தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு நிலவியது. கொழுந்துவிட்டு எரிந்த தீயை அக்கம் பக்கத்தினரால் அணைக்க முடியாத நிலையில் தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்தனர். தீ விபத்தில் இருசக்கர வாகனம், கடையில் இருந்த பொருட்கள், 6,000 ரூபாய் ரொக்கமும் தீக்கிரையாகின. விழுப்புரத்தில் வீட்டில் ஆட்கள் இருந்தபோதே மாடிப்படியின் வழியாக வீட்டிற்குள் நுழைந்த திருடர்கள் 20 சவரன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பியுள்ளனர். விராட்டிக்குப்பம் செல்வா நகரில் அரசு பள்ளி ஆசிரியர்களான தாஸ் குளோரா தம்பதியரின் வீட்டில் தரைத்தளத்தில் அவர்களது குடும்பத்தினர் இருந்தபோது இந்த கொள்ளை நிகழ்ந்துள்ளது. மாடியில் அறையில் இருந்த பீரோவை திறந்து தங்க நகைகள் மற்றும் வைர நெக்லஸ்களை திருடிக் கொண்டு வந்த வழியே தப்பி ஓடியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி அருகே திருநாய்கள் கடித்து 21 செம்மறி ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெனாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் என்பவர் 50க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்நிலையில் அவரது பட்டியில் புகுந்த 4 திருநாய்கள் அங்கிருந்த ஆடுகளை கடித்து குதறின. இதனை கண்ட பெருமாள் நாய்களை விரட்டினார். இருப்பினும் பட்டியலிருந்த 21 ஆடுகள் ரத்த வெள்ளத்தில் துடித்து பரிதாபமாக உயிரிழந்தன. இந்த சூழலில் வாழ்வாதாரத்தை இழந்த தங்களுக்கு அரசு உதவ வேண்டும் என பெருமாள் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்பெயினில் 80ஆம் ஆண்டு தக்காளி திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புனோல் நகரில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் ஒருவர் மீது மற்றொருவர் தக்காளிகளை வீசி உற்சாகத்துடன் விளையாடினர். தக்காளி திருவிழா நிறைவடைந்த போது பாலஸ்தீனர்களின் கொடி பறக்கவிடப்பட்டது. IPL கிரிக்கெட் போட்டியிலிருந்து விலகுவதாக சுழற்பந்து வீச்சாளர் ரவீந்திரன் அஸ்வின் அறிவித்துள்ளார். சென்னை அணியால் மீண்டும் 9.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்ட அஸ்வின் கடந்த சீசனில் 9 போட்டிகளில் மட்டுமே விளையாடினார். அவரை ட்ரேட் செய்ய CSK நிர்வாகம் முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இனி உலகின் பல்வேறு நாடுகளில் நடைபெறும் கிரிக்கெட் தொடர்களில் விளையாட விரும்புவதாகவும் அஸ்வின் கூறியுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 75,000 ரூபாயை கடந்துள்ளது. கிராமுக்கு 35 ரூபாய் அதிகரித்து 9,390 ரூபாய்க்கு விற்பனையாகும் நிலையில் ஒரு சவரனுக்கு 75,120 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெள்ளி விலையை பொறுத்தவரை எந்தவித மாற்றமும் இன்றி 1 கிராம் 130 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதியில் உடல்நிலை பாதிக்கப்பட்ட ஆண் யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்து கண்காணித்து வருகின்றனர். மோதூர் பெத்திக்குட்டை காப்புக்காடுக்குட்பட்ட பகுதியில் ஆண் யானை ஒன்று சோர்வுடன் இருப்பதாக வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு விரைந்த வனத்துறையினர் சோர்வாக இருந்த யானைக்கு தர்பூசணி மற்றும் வாழைப்பழம் மூலம் ஆன்டிபயோட்டிக் மாத்திரைகள், வலி நிவாரணி மாத்திரைகள், குடற்புழு மாத்திரைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். வனத்துறையினர் மற்றும் மருத்துவ குழுவினரால் யானை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. திருவாரூர் அருகே இருசக்கர வாகனம் சுற்றுலா வேன் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 உயிரிழந்தனர். தீபகுடி கிராமத்தைச் சேர்ந்த JCB ஆபரேட்டர்கள் சூர்யா, பிரபாகரன் இருசக்கர வாகனத்தில் குடவாசல் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அரசவனங்காடு அருகே எதிரே வந்த வேன் மீது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் 2 தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். அரியலூர் மாவட்டம் நம்மங்குணம் சுற்றுவட்டாரத்தில் புதிய தார் சாலை அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நம்மங்குணம், நக்கம்பாடி, பெருமாண்டி பகுதிகளில் கடைசியாக 7 ஆண்டுகளுக்கு முன்பு தார் சாலைகள் அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது சிதிலமடைந்து குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். சென்னை கண்ணகி நகரில் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த பெண் தூய்மை பணியாளரின் குடும்பத்தினரை நடிகை அம்பிகா சந்தித்து ஆறுதல் கூறினார். கண்ணகி நகரில் கடந்த வாரம் மின்சாரம் தாக்கி வரலட்சுமி என்ற தூய்மை பணியாளர் உயிரிழந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்திய நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வரலட்சுமியின் குடும்பத்தினரை சந்தித்தனர். இந்நிலையில் உயிரிழந்த வரலட்சுமியின் வீட்டிற்கு சென்ற நடிகை அம்பிகா அவரது கணவர் மற்றும் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னை வேலப்பஞ்சாவடியில் சாலையோரத்தில் உள்ள பழைய பொருட்கள் கடையில் தீ விபத்து ஏற்பட்டதால் துர்நாற்றத்தால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சேகரித்து வைக்கப்பட்டிருந்த குப்பைகளில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பற்றி எரிந்ததால் அப்பகுதியில் புகை மூட்டம் சூழ்ந்ததோடு காற்றில் தூசி பறந்ததால்
வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். காற்று மாசுக்கு இடையே தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை முழுமையாக அணைத்தனர். நீலகிரி முத்துமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. ஆஸ்கர் வென்ற தி எலிபென்ட் விஸ்பரர்ஸ் ஆவணப்படத்தில் நடித்த குட்டி யானை பொம்மி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது. பூசாரி மற்றும் யானை பாகனிடம் பொம்மி யானை குறும்பு செய்த காட்சிகளை அங்கிருந்த மக்கள் கண்டு ரசித்தனர். கோவையில் நடைபெற்ற 59வது ஆண்டு PSG ஆடவர் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியன் வங்கி அணி வெற்றி பெற்றது. கடந்த 23ஆம் தேதி போட்டி தொடங்கிய நிலையில் மொத்தம் 8 அணிகள் பங்கேற்றன. இரு பிரிவுகளாக ஆட்டங்கள் நடைபெற்ற நிலையில் சென்னை இந்தியன் வங்கியும் கேரளா மின்வாரிய அணியும் இறுதிப் போட்டியில் மோதின. இதில் சென்னை இந்தியன் வங்கி அணி 81க்கு 73 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. ஒரு இயக்கம் எவ்வாறு பணியாற்ற வேண்டும் என்பதை RSS-இடம் தாவேக தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விஜய் RSS பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். ஆதிவாசிகள், அதாவது மலைவாழ் மக்கள் மத்தியில் பள்ளி, சுகாதாரத்திற்கான வேலைகள், அதே போல பட்டியலின மக்களுக்கான வேலைகள், அதே போல ஒரு இயற்கை பேரிடர்கள் எங்கெங்க நடைபெறுதோ அங்கெல்லாம் முதல் கள பணியாளர்களாக வேலை செய்வது RSS. அதனால RSS கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அப்புறம் RSS விமர்சனம் செய்யணும். வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து வரும் பக்தர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க கும்மி பாடல்களை பாடியபடி பக்தியுடன் நடைபயணமாக செல்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் நாச்சிக்குப்பம் அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். வேப்பனப்பள்ளியிலிருந்து பேரிகை நோக்கி சென்ற அரசு பேருந்து குப்தா ஆற்றுப்பாலத்தில் இருசக்கர வாகனம் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இருசக்கர வாகனத்தில் பயணித்த மணிவண்ணன் மற்றும் முரளி ஆகிய இருவரும் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மதுரை தல்லாகுளம் பகுதியில் ஆசிரியர் அடித்ததால் காயமடைந்த பள்ளி மாணவரின் பெற்றோரிடம் ஆசிரியர்கள் சமரசம் பேச வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் 7ஆம் வகுப்பு மாணவர் ஒருவரின் கையை திருகியதாக கூறப்படும் நிலையில் கை தசை கிழிந்ததால் கட்டு போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்கப்பட்டதை அடுத்து மாணவரின் இல்லத்திற்கு பள்ளி ஆசிரியர்கள் சென்றபோது அக்கம் பக்கத்தினருடன் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே நடிகர் சரவணனின் ஸ்டுடியோவை நடிகர் விஜய் சேதுபதி திறந்து வைத்தார். வட்டக்காடு பகுதியில் நடிகர் சரவணனின் ஸ்டுடியோ திறப்பு விழா நடைபெற்றது. இதில் நடிகர் விஜய் சேதுபதி, இயக்குனர் பாண்டியராஜ், நடிகர் பெஞ்சமின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக அப்பகுதியில் இருந்த விநாயகர் ஆலயத்தின் குடமுழுக்கு விழாவிலும் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுல்தானிய தெருவில் தரைப்பாலம் இடிந்து JCB இயந்திரம் தலைக்குப்புற கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளிவாசல் அருகே உள்ள ராஜவாய்க்கால் தரைப்பாலம் சிதிலமடைந்ததால் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் தரைப்பாலத்தின் ஒரு பகுதி திடீரென இடிந்ததால் JCB இயந்திரம் கவிழ்ந்து கால்வாயில் விழுந்து விபத்திற்குள்ளானது. நல்வாய்ப்பாக ஓட்டுநர் மணிகண்டன் காயமின்றி தப்பினார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே விவசாய கிணற்றில் குளித்தபோது 14 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். அருந்ததியர் பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ் அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். விடுமுறையை ஒட்டி நண்பர்களுடன் விவசாய கிணற்றில் குளித்தபோது நீரில் மூழ்கினார். பின்னர் தீயணைப்பு மீட்புத் துறையினர் சென்று சிறுவனின் சடலத்தை மீட்டனர். தெலங்கானா மாநிலம் மேதக் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மகளிர் விடுதியை வெள்ளம் சூழ்ந்து 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் சிக்கிக் கொண்டனர். ராமாயண்பேட்டையில் உள்ள மகளிர் விடுதியில் 400க்கும் மேற்பட்ட மாணவிகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்ட நிலையில் அவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் ஈடுபட்டனர். மேலும் நாகபூரா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குறுக்கே கட்டப்பட்டுள்ள பாலத்தை தாண்டி வெள்ள நீர் பாயும் நிலையில் பாலத்தில் பயணித்த கார் நீரில் அடித்துச் செல்லப்பட்டது.
வேலூரில் விஷப்பூச்சி கடித்து 13 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விருவாட்சிபுரம் காந்தி நகரைச் சேர்ந்த சஞ்சய் என்ற 13 வயது வாய்ப்பேச முடியாத மாற்றுத்திறனாளி சிறுவன் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் அருகம்புல் பறிக்க விருப்பாட்சிபுரம் பூந்தோட்டத்திற்கு சென்ற சிறுவன் சஞ்சயை புதரில் இருந்த விஷப்பூச்சி கடித்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் சிறுவன் சஞ்சய் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவுடையார் கோவிலில் கடைவீதியில் தெருநாய்கள் கூட்டமாக சுற்றுவதால் பொதுமக்கள் அச்சத்திற்கு உள்ளாகின்றனர். கோவில் கடைவீதியின் 4 தெருக்களிலும் கடந்த சில மாதங்களாக தெருநாய்கள் பெருமளவில் அதிகரித்து விட்டதாக கூறப்படுகிறது. கூட்டமாக சுற்றி வரும் நாய்களால் சாலையில் பீதியுடனே செல்வதாக பாதசாரிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஈரோட்டில் மதுபானத்திற்கு கூடுதலாக 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை ஊழியர்கள் வசூலிக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி வேகமாக பரவி வருகிறது. மூலப்பற்றை அருகே செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் டாஸ்மாக் ஊழியர் ஒருவர் மது குடிப்பவரிடம் நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கூடுதலாக வசூலிக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த அவர் ஏன் கூடுதலாக வசூலிக்கிறீர்கள் என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த காட்சிகள் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகின்றன. சரக்கு இல்லைங்கிறீங்க, 5 ரூபா 10 ரூபா எதுக்கு யார் கேட்டு வாங்குறீங்க, யார் கொடுக்குறீங்க? அப்படி இல்ல, ஒரு நாளைக்கு 5000 ஓட சேல்ஸ் 20,000 30,000 நீங்க வாங்குறதுக்கு இருக்கிற மக்கள் எழுச்சுவாங்களா? அதெல்லாம் எனக்காக நான் பேசல. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை அகற்ற வந்த காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சங்கரன் கோவிலில் கோட்டாட்சியரின் அனுமதி மறுக்கப்பட்ட இடங்களில் உள்ள விநாயகர் சிலைகளை அகற்ற காவலர்கள் வந்தனர். அப்போது அங்கு ஒன்று திரண்ட பொதுமக்கள் விநாயகர் சிலைகளை அகற்றக்கூடாது என்று கூறி காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஏத்து பேசுறாங்க யாருக்கிட்டங்க? ஒரு நாளுக்காக யாரையாவது ஏத்து பேசிருக்கா? எனக்கு அன்பு பணிவதை ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி மனுஷன் அன்பு பணிவதை தவிர நான் இறங்கி போகவே மாட்டேன். என்ன ஏத்து பேசிட்டு இருக்கிறீங்க? சென்னை குரோம்பேட்டையில் 25,000 விநாயகர் சிலைகளுடன் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி காண்போரை பிரமிப்பில் ஆழ்த்தியது. ராதாநகரைச் சேர்ந்த கட்டடக்கலை நிபுணரான சீனிவாசன் பல்வேறு வடிவங்களிலான விநாயகர் சிலைகளை வைத்து ஒவ்வொரு ஆண்டும் கண்காட்சி நடத்தி வருகிறார். அந்த வகையில் சுமார் 25,000 விநாயகர் சிலைகளுடன் உருவாக்கிய கண்காட்சியை சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் தா மோ அன்பரசன் தொடங்கி வைத்தார். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் சரணாலயத்தில் வனத்துறை வாகனத்தில் சென்ற சுற்றுலா பயணிகள் மரத்தின் மீது ஏறி படுத்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த சிறுத்தையை கண்டு ரசித்தனர். வனத்துறை வாகனத்தை கண்ட சிறுத்தை மரத்திலிருந்து தாவி கீழே இறங்கி வனப்பகுதிக்குள் ஓடியது. தர்மபுரியில் மதுபோதையில் விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற மறுத்து ரகளையில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரகாசன அள்ளி கிராமத்தைச் சேர்ந்த லாரி ஓட்டுநரான சரவணன் மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் இருந்து கீழே விழுந்தார். இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு வந்த சரவணன் அங்கு சிகிச்சை பெற மறுத்து பணியாளர்கள் மற்றும் காவலர்களுடன் தலையில் ரத்தம் வடிந்த நிலையிலும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடியில் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. வெட்டுடையாள் காளியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற மாட்டு வண்டி எல்கை பந்தயத்தில் சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 44 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. இதில் பெரிய மாட்டுப் பிரிவில் 17 ஜோடி மாடுகளும், சிறிய மாட்டுப் பிரிவில் 27 ஜோடி மாடுகளும் பங்கேற்றன. இதனைத் தொடர்ந்து போட்டியில் முதல் 4 இடங்களை பிடித்த மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டிற்காக உடைக்கப்பட்ட நெடுஞ்சாலையின் மையப்பகுதியை அக்கட்சியினர் தங்கள் சொந்த செலவில் சரி செய்து கொடுத்தனர். தவேக மாநாட்டிற்கு வரும் வாகனங்கள் எளிதாக திரும்பவும், மக்கள் எளிதாக சாலையை கடக்கவும் அரசு அனுமதியுடன் மதுரை தூத்துக்குடி நெடுஞ்சாலையின் மையப்பகுதியில் 7 இடங்களில் உடைக்கப்பட்டு வழி ஏற்படுத்தப்பட்டது. மாநாடு முடிந்து ஒரு வாரம் ஆன நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் அந்த சாலையை சரி செய்து கொடுத்தனர். மேலும் அந்த இடங்களில் ஏற்கனவே இருந்தது போல செடிகளையும் நடவு செய்ய உள்ளனர்.
சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவை நடிகர் சிவகார்த்திகேயன் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். 100 வயதை நிறைவு செய்துள்ள மூத்த தலைவர் நல்லகண்ணு அவரது இல்லத்தில் தவறி விழுந்ததால் தலையில் காயம் ஏற்பட்டது. இதன் காரணமாக ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். மகாராஷ்டிராவில் தனியார் நிறுவன ஊழியர்களின் பணி நேரத்தை 10 மணி நேரமாக உயர்த்த தொழிலாளர் நலத்துறை அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. கடைகள், உணவகங்கள், கேளிக்கை மற்றும் பொழுதுபோக்கு துறைகள் உள்ளிட்ட பிற தொழில் மற்றும் வணிக நிறுவன ஊழியர்களின் வேலை நேரத்தை அதிகரிக்க இந்த பரிந்துரை வழிவகை செய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் இந்த விதி 20க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கொண்டு இயங்கும் நிறுவனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் என்டிஏ கூட்டணியின் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளர் சிபி ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். அவரை தேவஸ்தான அறங்காவலர் குழுவினர் வரவேற்றனர். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும், அப்படி எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனை எங்கள் உள்ளத்தை விட்டு ஒருபோதும் அகலாது இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். ஈரோடு மாவட்டம் பண்ணாரி அருகே விவசாய தோட்டத்தில் பதுங்கியிருந்த 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். பண்ணாரி அருகே உள்ள சித்திரசம்பாளையம் கிராமத்தில் விவசாய தோட்டத்தில் 7 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பு பதுங்கியிருந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கூலி தொழிலாளர்கள் சத்தியமங்கலம் தீயணைப்புத்துறை அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத்துறையினர் மலைப்பாம்பை பாதுகாப்பாக பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் மலைப்பாம்பு விடப்பட்டது. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி வேலூரில் காவல் நிலைய கருத்துருவில் அமைக்கப்பட்ட விநாயகர் சிலைகள் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்தன. காவல் அதிகாரி, காவலர், ரைட்டராக விநாயகர் சிலைகள் இடம்பெற்றிருக்க கைதியாக எலி லாக்கப்பில் அடைக்கப்பட்டிருந்தது. தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகையான நிவேதா பெத்ராஜ் தனது காதலரை அறிமுகம் செய்யும் வகையில் புகைப்படம் ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் ஹார்ட்டின் எமோஜிகளையும் பதிவிட்டுள்ளார். நிவேதா பெத்ராஜின் காதலர் பெயர் ரஜித் இப்ராம் என கூறப்படுகிறது. மாடலிங் துறையைச் சேர்ந்த ரஜித் இப்ராம் தொழிலதிபராகவும் உள்ளதாக தெரிகிறது. அதைத் தொடர்ந்து ரசிகர்கள் பலரும் நிவேதா பெத்ராஜுக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தேயிலை தோட்டத்தில் உலா வந்த மலைப்பாம்பால் தொழிலாளர்கள் பீதியடைந்தனர். கோத்தகிரி, கூட்டாடா மற்றும் அதனை சுற்றியுள்ள ஒன்னட்டி கிராம பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தேயிலை தோட்டங்களில் மலைப்பாம்பு தென்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கோஸ்காடு பகுதியில் தேயிலை தோட்டம் ஒன்றில் உலவிய மலைப்பாம்பால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர். மலைப்பாம்பு எதையோ விழுங்கி படுத்திருந்ததை கண்ட கிராம மக்கள் அதனை தொந்தரவு செய்யாததால் பாம்பு அங்கிருந்து ஊர்ந்து சென்றது. மயிலாடுதுறை மாயூரநாதர் கோவிலின் உள்ளே நிறுத்தி வைத்திருந்த பக்தரின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் திருடிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லலிதா பரமேஸ்வரி நகரைச் சேர்ந்த சுமன் சங்கர் மாயூரநாதர் கோவிலுக்கு சாமி கும்பிடச் சென்றார். அப்போது தனது இருசக்கர வாகனத்தை கோயிலின் வடக்கு வாசலின் உள்ளே நிறுத்திச் சென்றார். இந்நிலையில் அப்பகுதிக்கு வந்த மர்ம நபர் கள்ளச்சாவியை பொருத்தி சுமன் சங்கரின் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்றார். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் மாவட்டம் ஆமோட்டூர் கிராமத்தில் குடும்ப தகராறில் மகனை தந்தையே வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராஜா என்பவருக்கு 2 மனைவிகள் இருக்கும் நிலையில் முதல் மனைவிக்கு பிறந்த மூத்த மகன் ராசுக்குட்டி வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றிக் கொண்டிருந்ததால் தந்தையுடன் தகராறு இருந்து வந்தது. இந்நிலையில் வாக்குவாதம் முற்றி இருவரும் தாக்கிக் கொண்டதால் ஆத்திரமடைந்த ராஜா அரிவாளால் மகன் ராசுக்குட்டியை வெட்டி கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து ராஜாவை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் ராமநாத சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் 1,67,00,000 ரூபாயை காணிக்கையாக வழங்கியுள்ளனர். பிரசித்தி பெற்ற ராமநாத சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி இணை ஆணையர் மற்றும் உதவி ஆணையர் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் 1,67,26,000 ரூபாய் ரொக்கம், 40 கிராம் தங்கம், 5 கிலோ 600 கிராம் வெள்ளி ஆகியவற்றை பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து பணம் மற்றும் ஆபரணங்கள் கோயில் கணக்கில் வரவு வைக்கப்பட்டன.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே கரடி தாக்கி தேயிலை தோட்ட தொழிலாளி படுகாயமடைந்தார். தேவாலா ஹட்டி பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் தேயிலை பறிக்க சென்றபோது தோட்டத்தில் மறைந்திருந்த கரடி அவரை தாக்கியது. இதையடுத்து அவரது அலறல் சத்தம் கேட்ட அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு கூடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் மேல் சிகிச்சைக்காக பாலகிருஷ்ணன் கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சூழலில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே மழை பெய்ய வேண்டி பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுடன் முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கொல்லனூரில் அமைந்துள்ள வாழவந்த முத்துமாரியம்மன் கோவிலில் இருந்து வான வேடிக்கைகள் முழங்க 500க்கு மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரியை சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்றனர். தொடர்ந்து அங்குள்ள நீர்நிலைகளில் முளைப்பாரியை கரைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். மயிலாடுதுறையில் தொடர் சோதனையில் 240 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரை கைது செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் சோதனை நடத்திய போலீசார் ஆரோக்கியநாதபுரம், கப்பூர் பகுதிகளில் சட்டவிரோதமாக குட்கா விற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த நபர் உட்பட 3 பேரை கையும் களவுமாக பிடித்தனர். நெல்லையப்பர் கோயிலில் மரத்தினால் ஆன மண்டபத்தில் உள்ள கடைகளை 15 நாட்களில் காலி செய்யும்படி கோயில் நிர்வாகம் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. மரமண்டபத்தில் உள்ள கடைகளை உடனடியாக அகற்ற உத்தரவிடக் கோரி பாலசுப்ரமணியன் என்பவர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை 12 வாரங்களில் கடைகளை அகற்ற உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து நெல்லையப்பர் கோயில் நிர்வாகம் சார்பில் மரமண்டபத்தில் அமைந்துள்ள 21 கடைகளை காலி செய்யும்படி நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கான விமானப்படை அக்னி வீரர்கள் தேர்வு சென்னையில் நேற்று தொடங்கியது. சென்னை தாம்பரம் விமானப்படை நிலையத்தில் நடைபெற்ற தேர்வில் ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களைச் சேர்ந்த சுமார் 2000 பேர் பங்கேற்றனர். சனிக்கிழமை கேரளா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கும், செப்டம்பர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கும் தேர்வு நடைபெறவுள்ளது. செப்டம்பர் 5ஆம் தேதி பெண்களுக்கான தேர்வு நடைபெறவுள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பரவலாக கனமழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. திருப்பாச்சூர், ஊத்துக்கோட்டை, பெரியபாளையம், தண்டலம், காக்கலூர், புட்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் மாலையில் கனமழை பெய்தது. இதன் காரணமாக விநாயகர் சதுர்த்தியையொட்டி இந்து அமைப்புகள் சார்பில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மழையில் நனையாதபடி பிளாஸ்டிக் கவர்களால் மூடி பாதுகாத்தனர். நடிகர், நடிகைகள் பற்றி அவதூறாக பேசியதாக யூடியூபர் தமிழா பாண்டியன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் திரைப்பட மற்றும் சின்னத்திரையைச் சேர்ந்த நடிகர், நடிகைகள் குறித்து தொடர்ந்து ஆபாசமாக பேசி வருவதாக யூடியூபர் பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. இதுபற்றி விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் புகாரில் முகாந்திரம் இருப்பதை அடுத்து 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் நடிகர் சூரி, அவரது இரட்டை சகோதரர் லட்சுமணன் தங்களது பிறந்த நாளை ஒட்டி சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அவருடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் குறித்த விஜயின் விமர்சனத்திற்கு பதிலளித்தார். நல்ல விதமாக அரசியலை தாண்டி எல்லாத்துக்கும் வேணும். அதோட எல்லாத்தையும் மதிக்கணும். கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஒடிசா மாநிலம் கட்டாக் ரயில் நிலையத்தில் கட்டுமான பணியின் போது மேற்கூரை சரிந்து விழுந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயில் நிலையத்தில் நேற்று மாலை 3:45 மணி அளவில் நடைமேடை ஒன்றில் மேற்கூரை அமைக்கும் பணியில் தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நடைமேடை அருகே உள்ள பழமையான சுவர் இடிந்து விழுந்தது. இதன் காரணமாக நடைமேடை ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த மேற்கூரை அடியோடு சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து ரயில்வே ஊழியர்கள் சீரமைப்பு பணியில் ஈடுபட்டனர். டெல்லியில் 16 வயது சிறுவன் ஓட்டிய கார் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 32 வயது இளைஞர் சுஜித் மண்டல் என்பவர் சமைப்பூர் பட்லி என்ற இடத்தில் சாலை ஓரம் சென்று கொண்டிருந்தார். அப்போது அவ்வழியாக வேகமாக வந்த ஒரு கார் சுஜித் மீது மோதி 600 மீட்டர் தூரம் அவரை இழுத்துச் சென்றது. இதில் நிகழ்விடத்திலேயே அவர் உயிரிழந்தார். காவல்துறையினரின் விசாரணையில் காரை இயக்கியது 16 வயது சிறுவன் என தெரியவந்துள்ளது.